ஹலோ ஹாய், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நான் மாதம் 25,000 தாங்க சம்பாதிக்கிறேன், இதை நான் எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ கேட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ChatGPT சொல்லுது பாருங்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிதி திட்டமிடலை அழகாக சொல்லுதுங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கையில் நிதி திட்டமிடலுங்கிறது ஒரு சவாலான பணி தாங்க. ஆனால் தொழில்நுட்பம் சார்ந்த தளங்கள் வகையெல்லாம் இப்போலாம் நிதி திட்டமிடல்ங்கிறது மிகவும் வசதியாகவே போயிடுச்சு. பலர் தங்கள் பணத்தை வந்து புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க ஓப்பன் ஏஐ, ChatGPT போன்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. ஒருவர் அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல பணத்தை சேமிப்பதும் செலவு செய்யறதுமா இருக்குங்க. சிலர் வந்து பணத்தை அதிகமாக சேமிக்கிறாங்க, சிலர் வந்து கம்மியாக சேமிக்கிறாங்க. அப்படி பல்வேறு வகையில் பணத்தை சம்பாதித்தும் வருகிறாங்க. மேலும் சிலர் பணத்தை சம்பாதிச்சாலும் கையில் வச்சிருக்க முடியலைங்க. காரணம் சரியான திட்டமிடல் இருக்காதுங்க அவங்கள்ட்ட. முதலீட்டு குறிப்புகள், பண மேலாண்மை மற்றும் நீண்ட கால இலக்குகளை புரிந்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இதை வந்து இந்த ஏஐ தளங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்குதுங்க. அந்த வகையில் நான் மாதம் 25,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு நபருக்கு பட்ஜெட் போட ChatGPT ஒரு சிறப்பான வழியை கொடுத்துருக்குங்க. ChatGPTயோட பட்ஜெட் திட்டம் பார்த்தீங்கன்னா, ChatGPTயோட படி ஒருவர் தங்கள் சேமிப்பை அதிகப்படுத்த 50, 30, 20 போன்ற விதிகளை பயன்படுத்தணும்னு சொல்லுதுங்க. அது என்னதுங்க விதி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தங்கள் மாத சம்பளத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாங்க. முதல் ஸ்டெப் பார்த்தோம்னா தேவைகளுக்கு 50%, அதாவது 50%னா எவ்வளோ வரும்? 25,000ல் 12,500 ரூபாய். இதில் என்னென்ன செலவு பண்ணிக்கணும் அப்படின்னா, வாடகை, மின்சார கட்டணம் அண்டு உணவு மற்றும் இஎம்ஐ போன்ற செலவு, அத்தியாவசிய செலவுக்கு வச்சுக்கணுங்க. சம்பளத்தோட மிச்சம் இருக்கிற 50% இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒதுக்கிடணுங்க அப்படின்னு ChatGPT சொல்லுது. அதாவது 12,500 ரூபாயை ஒதுக்கிடணும். இந்த முறையை பின்பற்றுவது மூலமாக உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ற வாடகை தொகை எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக மதிப்பிடலாம். உதாரணமாக, வாடகை உங்கள் மொத்த மாத வருமானத்தில் 30%, அதாவது இதில் 7,500 தாண்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 15,000 வீடு பார்க்குறோம், 20,000 வீடு பார்க்குறோம், நம்ம தான் சிக்கலில் மாட்டிக்கணும். வாங்குற சம்பளம் 25,000. அதுக்கேற்ற மாதிரி ChatGPT என்ன சொல்லுதுன்னா, 30% வேணா வாடகைக்கு கொடுத்துக்கலாம், அதாவது 7,500 ரூபாய். அதை தாண்டாமல் இருக்கிறது நல்லதுன்னு ஏஐ சொல்லுதுங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தோம்னா விருப்பங்களுக்கு, அதாவது 30% 7,500 ரூபாயில் சுற்றுலா, ஓடிடி சந்தா, ஷாப்பிங்கு, கேஜெட்டு இதெல்லாம் வாங்கிடணும். அந்த மாதிரி அத்தியாவசியமான செலவுகளுக்கு உங்கள் வருமானத்தில் சுமார் 30% மட்டும்தான் ஒதுக்கணும். அதாவது 7,500 ரூபாய் வாடகைக்கு கொடுத்துடணும், பேலன்ஸ் 7,500 ரூபாய்க்கு இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. உங்கள் செலவு பழக்கங்களை கண்காணிக்கணுங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறை உங்கள் நிதி பழக்கம் மதிப்பாய்வு அப்படி இதெல்லாம் வந்து ChatGPT கண்காணிக்கணும்னு சொல்லுதுங்க. உங்களோட நிதி ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு குறிப்பாக ஆலோசனை இருந்து நீங்கள் ஏஐடம் கேட்கலாம். மூன்றாவது ஸ்டெப்பு தான் சேமிப்பு, அதாவது 20%ங்க. நீங்கள் 25,000 வாங்கினீங்கன்னா 5,000 கண்டிப்பாக சேமிக்கணுங்க. நிதி திட்டமிடல் ரொம்ப முக்கியமான அம்சம் தான் சேமிப்புங்க. அவசர நிலையாக இருந்தாலும் சரி, நீண்ட கால இலக்குகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மாத வருமானத்தில் குறைஞ்சபட்சம் 20% நீங்கள் சேமிச்சு ஆகணுங்க. அதாவது 5,000 ரூபாய் நீங்கள் சேமிக்க முயற்சி செய்யணுங்க. ChatGPT படி ரூபாய் 2,500 ரூபாய் மதிப்புள்ள மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டத்தை தொடங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து சம்பளம் அதிகரிக்கும் போது அதுக்கான பங்களிப்பையும் உயர்த்தலாம். அதாவது நீங்கள் இப்போ வந்து 25,000 சம்பளம் வாங்கும்போது 2,500 ரூபாய் போகிறீங்கன்னா ஒரு 50,000 திடீர்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. கூடுதலாக வந்து பார்த்தோன்னா அவசர நிதிக்காக ரூபாய் 1,500 ரூபாய் ஒதுக்கி வச்சுடணுங்க. எப்போதுமே வந்து நம்மளோட கை மீறி போகக்கூடாது. அப்போ 1,500 ரூபாயை வந்து எப்போதும் ஒதுக்கி வச்சிடணும். மீதமுள்ள பணத்தை எதிர்பாராத செலவுகளுக்கு வச்சுக்கலாங்க அப்படின்னு இந்த ஏஐ தளம் பரிந்துரைக்குதுங்க. முக்கிய குறிப்பு பார்த்தோம்னா, உங்கள் பணத்தை நிர்வகிப்பதற்கு நிலையான சூத்திரங்கிறது எதுவும் இல்லைங்க. அது உங்கள் தனிப்பட்ட நிதி தேவை மற்றும் இலக்குகளை பொறுத்தது தான். ChatGPT போன்ற ஏஐ தளங்கள் பார்த்தோம்னா ஒரு ஆரம்ப திட்டத்தை உங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும். அதுக்காண்டி நான் இப்போ இந்த ChatGPT சொல்லுது 7,500 ரூபாய் வீடு வாடகைக்கு பாங்க, எல்லா இடத்துலையும் 7,500 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு ChatGPT சொல்லியிருக்காங்க. இது வந்து செல்வத்தை குவிக்க நீண்ட கால முதலீட்டு உறுதிப்பாட்டோட நிதி ஒழுக்கத்தை கடைபிடிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி திட்டமிடல் நல்லா இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே அதாவது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கணும், நமக்கு இவ்வளோ சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ பழகிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எதிர்காலம்லாம் பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஒரு பட்ஜெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூங்க.